நீலகிரியில் திமுக பிரமுகரின் தார்கலவை ஆலையை நிரந்தரமாக மூட வேண்டும் என அதிமுக எம்எல்ஏ உள்ளிட்ட அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கூடலூரை அடுத்துள்ள தேவாலா போக்கர் காலனி பகுதியில் செயல்பட்டு வரும் திமுக பிரமுகரின் தார்கலவை தொழிற்சாலையிலிருந்து வெளியேறும் கரும்புகையால் புற்றுநோய், ஆஸ்மா உள்ளிட்ட பல்வேறு நோய்களால் பொதுமக்கள் பாதிக்கப்பட்டு வருகின்றனர். இந்த நிலையில் பொதுமக்களின் பல்வேறு கட்ட போராட்டங்களுக்கு பிறகு தார்கலவை ஆலையை 3 மாதங்களுக்கு தற்காலிகமாக இயங்க தடை விதித்து மாசு கட்டுப்பாட்டு வாரியம் உத்தரவு பிறப்பித்துள்ள நிலையில் ஆலையை வேறு இடத்திற்கு மாற்ற வேண்டும் என அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் பொன் ஜெயசீலன் உட்பட அப்பகுதி மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். மாசு கட்டுப்பாடு வாரியம் அந்த ஆலையை 3 மாதத்துக்கு மூடணும் அப்படின்னு சொல்லி உத்தரவு போட்டிருக்காங்க. எங்களுடைய கோரிக்கை என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆலை மக்கள் அதிகமாக அடர்த்தியாக வாழக்கூடிய பகுதி இல்லாமல் ஒரு தனியான இடத்துல யாருக்கும் சுற்றுச்சூழல் மாசு ஏற்படாதவாறு, காற்று மாசு ஏற்படுத்தாதவாறு, இயற்கைக்கு தீங்கு விளைவிக்காத ஒரு இடத்துல அமைக்கப்பட வேண்டும். அதன் மூலமாக இங்கே இருக்கக்கூடிய அடிப்படை தேவைகளை நிறைவேற்றி கொடுக்கணும். அதுதான் எங்களுடைய கோரிக்கை. எனவே தமிழக அரசு உடனடியாக நடவடிக்கை எடுத்து அந்த 3 மாதத்துக்கு அப்புறமும் அந்த ஆலை அந்த பகுதியில் இயங்காமல் அதே நேரத்தில் வேறு பகுதியில் இயங்கிறதுக்கு அனுமதியும் கொடுத்து இங்கே இருக்கக்கூடிய அடிப்படை தேவைகள் நிறைவேற்றி கொடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். பிஆர்சிசி தார்கலவை ஆலை இறங்கிட்டு வந்துச்சு. அதனால் ரொம்ப பாதிப்பு, நிறைய புற்றுநோய், ஆஸ்மா, அலர்ஜி அந்த மாதிரி நிறைய புற்றுநோய் வந்துகிட்டே இருந்துக்கு. இப்போ ரொம்ப பேர் அந்த ஆஸ்மா, புற்றுநோயினால் ரொம்ப பேர் இறந்துருக்காங்க. நிரந்தரமாக இது மூட வேணும் என்று நாங்கள் இந்த ஊர் பொதுமக்கள் அறிவித்துக் கொள்கிறோம். தமிழக அரசு எங்களோட இந்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு வேறொரு இடத்துக்கு மாற்றி தருமாறு கேட்டுக்கொள்கிறோம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அருகே தனியார் சொகுசு பேருந்தும் பிக்கப் வாகனமும் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் இருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். கிருஷ்ணபுரம் என்ற இடத்தில் சேலம் கடலூர் தேசிய நெடுஞ்சாலையில் கோழிகளை ஏற்றி வந்த பிக்கப் வாகனமும் வேளாங்கண்ணியிலிருந்து பயணிகளோடு பெங்களூர் சென்ற சொகுசு பேருந்தும் நேருக்கு நேர் மோதிக்கொண்டது. இந்த விபத்தில் பிக்கப் வாகன ஓட்டுநர் மற்றும் அவருடன் வந்தவர் ஆகியோர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். மேலும் பேருந்து சாலையோரம் உள்ள பாலம் மீது மோதியதில் ஓட்டுநர் உட்பட 7 பேர் படுகாயமடைந்தனர். தொடர் விடுமுறை மற்றும் புத்தாண்டு விடுமுறையை முன்னிட்டு உதகையில் சுற்றுலா பயணிகள் குவிந்ததால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. உதகை கோவை சாலை, உதகை மைசூர் சாலை மற்றும் தொட்டபெட்டா உள்ளிட்ட சாலைகளில் சுற்றுலா வாகனங்கள் அதிகரிப்பால் 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. இதனால் உள்ளூர் பொதுமக்களும் வெளியே செல்ல முடியாமல் தவித்து வருகின்றனர். போக்குவரத்து காவல்துறையினர் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்காததன் காரணமாகவே நெரிசல் ஏற்பட்டுள்ளதாக சுற்றுலா பயணிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் அடுத்த சூலேரிக்காடு கடற்கரையில் பெண் ஒருவர் சடலமாக கரை ஒதுங்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சூலேரிக்காடு கடற்கரையில் பெண் ஒருவர் சடலமாக கரை ஒதுங்கியதாக கிடைத்த தகவலை அடுத்து போலீசார் சம்பவ இடத்தில் விசாரணை செய்தனர். அப்போது ஆண், பெண் இருவரின் மிதிவண்டிகள், கல்லூரி அடையாள அட்டைகள், பேக்குகள் உள்ளிட்டவை கிடந்ததும் அதன் அடிப்படையில் இருவரும் காலவாக்கம் தனியார் கல்லூரியில் பயின்று வந்ததும் தெரிய வந்தது. இந்த நிலையில் மாணவி உடல் மட்டும் கரை ஒதுங்கிய நிலையில் மாணவர் கடல் அலையில் சிக்கி இழுத்து செல்லப்பட்டாரா என்ற சந்தேகத்தில் போலீசார் தேடி வருகின்றனர். மதுரை விமான நிலையத்தில் துபாயிலிருந்து கடத்தி வரப்பட்ட 91.61 லட்சம் மதிப்பிலான 1 கிலோ 436 கிராம் தங்கத்தை சுங்கத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். ஸ்பைஸ் ஜெட் விமானம் மூலம் தங்கம் கடத்தி வரப்படுவதாக சுங்கத்துறைக்கு தகவல் கிடைத்தது. இதனையடுத்து சோதனையில் ஈடுபட்ட அதிகாரிகள் 2 பைகளில் கடத்தி வரப்பட்ட தங்கத்தை பறிமுதல் செய்து தங்க கடத்தலில் ஈடுபட்ட நபரை கைது செய்தனர். மன்னார் வளைகுடா பகுதியில் கடற்பசு, டால்பின்களை பாதுகாக்க செயற்கை பவளப்பாறைகள், கடற்புற்கள் வளர்ப்பு திட்டத்திற்கு மத்திய, மாநில அரசுகள் போதிய நிதி ஒதுக்கவில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கடற்கரை ஓரங்களில் கழிவுநீர் கலப்பு, சட்டத்துக்கு புறம்பாக பவளத்திட்டுக்களை அழித்தல் உள்ளிட்ட காரணங்களால் கடற்பசு, டால்பின்கள் உள்ளிட்டவைகளுக்கு பாதுகாப்பற்ற நிலையில் உருவாகியுள்ளது. ஆகவே அவற்றை பாதுகாக்க மத்திய, மாநில அரசுகள் போதிய நிதி வழங்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது.